கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்க புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்க புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் என்னாய் விண்ணாய் மண்ணாய் பொன்னாய் மனதிலும் பதிந்திடுமே நம் அறிவிலும் வளர்ந்திடுமே கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்க ஒன்றாய் இரண்டாய் வென்றாய் நின்றாய் வாழ்வை வளர்த்திடுமே நன்னறத்திலும் சிறந்திடுமே கணக்குதானே வாழ்க்கை சியாமளவாணி 90.4 வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு குழுமம், புதுடெல்லி. முதலாவதாக கணித வினாடி வினா. முதல் அணி, நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பெயர் பி. பாப்பாத்தி. என்னுடன் இருப்பவர் எம். பொன்னாத்தா. நாங்கள் இருவரும் ஏ அணியைச் சேர்ந்தவர்கள். இரண்டாவது அணி, இப்போ உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. வணக்கம், என் பெயர் தமிழ்செல்வி. என்னுடன் இருப்பவர் மாரியம்மாள். நாங்கள் இருவரும் பி அணியை சேர்ந்தவர்கள். மூன்றாவது அணி, இப்போ உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. வணக்கம், என் பெயர் இந்திராணி. என்னுடன் இருப்பவர் விஜயா. நாங்கள் சி அணியை சேர்ந்தவர்கள். நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் திருமதி எஸ். மேகலா, கணிதத்துறை உதவி பேராசிரியை, சுப்புலட்சுமி லட்சுமிபதி அறிவியல் கல்லூரி, மதுரை. போட்டிக்கான விதிமுறைகள். போட்டியில் மொத்தம் 4 சுற்றுகள். ஒவ்வொரு சுற்றிலும் ஒவ்வொரு அணிக்கும் 5 கேள்விகள் கேட்கப்படும். சரியான பதில் சொல்லும் அணிக்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். உங்கள் கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லவில்லை எனில் அக்கேள்வி அடுத்த அணிக்கு கேட்கப்படும். அப்படியாக பதில் சொல்லும் அணிக்கு 5 மதிப்பெண்கள் மட்டும் வழங்கப்படும். ஒவ்வொரு அணிக்கும் ஸ்லேட் கொடுக்கப்பட்டுள்ளது. கேள்விக்கான பதிலை கணக்கிட்டு சரி செய்த பின் பதில் தெரிவிக்கலாம். போட்டியின் இறுதியில் ஒவ்வொரு அணியும் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் அறிவிக்கப்படும். போட்டியில் வெற்றி பெறும் முதல் 2 அணிக்கு ரொக்கப்பரிசு வழங்கப்படும். 3ஆம் அணிக்கு ஆறுதல் பரிசு வழங்கப்படும். 4வது சுற்றுக்கான கேள்விகள் ஆரம்பம். ஏ அணிக்கான 4வது சுற்றின் முதல் கேள்வி. ஒரு விவசாயி 1 ஏக்கர் நிலத்தை டிராக்டர் மூலம் சமன் செய்ய அரை மணி நேரம் எடுத்துக்கொள்கிறார் எனில் 4 ஏக்கர் நிலத்தை சமன் செய்ய அவருக்கு ஆகும் நேரம் எவ்வளவு? 2 மணி நேரம் ஆகும். சரியான விடை ஏ அணிக்கு 10 மதிப்பெண்கள். ஏ அணிக்கான 2வது கேள்வி. ஒரு சுற்றுச்சுவர் எழுப்ப 3 மூட்டை சிமெண்ட்டும் 6 மூட்டை மணலும் தேவைப்படுகிறது எனில் அதே மாதிரியான 4 சுற்றுச்சுவர் எழுப்ப எவ்வளவு சிமெண்ட்டும் எவ்வளவு மணலும் தேவைப்படும்? 24 மூட மணல், 12 மூட சிமெண்ட். சரியான விடை ஏ அணிக்கு 10 மதிப்பெண்கள். ஏ அணிக்கான 3வது கேள்வி. ஒரு பறவை 1 மணி நேரத்தில் 25 கிலோமீட்டர் தூரத்தை கடந்திருக்கும் எனில் 7 மணி நேரத்தில் எத்தனை கிலோமீட்டர் தூரத்தை அந்த பறவை கடக்கும்? 175 கிலோமீட்டர் தூரத்தை கடந்திருக்கும். சரியான விடை ஏ அணிக்கு 10 மதிப்பெண்கள். ஏ அணிக்கான 4வது கேள்வி. ஒருவர் தனது நிலத்தில் வெண்டைக்காய் பயிரிடுகிறார். அதில் 25 கிலோ வெண்டைக்காய் கிடைக்கிறது அவருக்கு. 1 கிலோ வெண்டைக்காயை 10 ரூபாய் என்று விற்றால் அவருக்கு எவ்வளவு ரூபாய்க்கு தன்னுடைய காய்களை விற்றிருப்பார்? 250 ரூபாய்க்கு அவர் விற்றிருப்பார். சரியான விடை ஏ அணிக்கு 10 மதிப்பெண்கள். ஒரு புத்தகத்தில் மொத்தம் 28 பக்கங்கள் உள்ளன. ஒரு பக்கத்தில் 36 வரிகள் உள்ளன எனில் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள வரிகளின் எண்ணிக்கை எத்தனை? 1008 வரிகள். சரியான விடை ஏ அணிக்கு 10 மதிப்பெண்கள். பி அணிக்கான 4வது சுற்றின் முதல் கேள்வி. ஒரு காட்டில் இருந்து
நகரத்திற்கு செல்ல முதலில் வலதுபுறம் திரும்பி 4 கிலோமீட்டர் நடக்க வேண்டும். பின்பு இடப்பக்கம் திரும்பி 8 கிலோமீட்டர் நடக்க வேண்டும். அங்கிருந்து மறுபடியும் வலது பக்கம் திரும்பி 2 கிலோமீட்டர் நடக்க வேண்டும். எனில் அவர் நகரத்தை சென்றடைய எத்தனை கிலோமீட்டர் தூரம் நடக்க வேண்டும்? 14 கிலோமீட்டர். சரியான விடை பி அணிக்கு 10 மதிப்பெண்கள். பி அணிக்கான இரண்டாவது கேள்வி. ஒரு விற்பனையாளர் 50 புறாக்களை வைத்திருக்கிறார். ஒரு ஜோடி புறாவின் விலை 420 எனில் 50 புறாக்களின் விலை எவ்வளவு? தெரியல. சி அணி முயற்சிக்கிறீங்களா? 2040 ரூபாய். தவறான விடை. ஏ அணி முயற்சிக்கிறீங்களா? 2100 ரூபாய். 3 அணியும் தவறான விடை சொல்லியிருக்கீங்க. சரியான விடை என்னன்னா 10,500 ரூபாய். அதாவது ஒரு ஜோடி புறாவினோட விலை தான் 420 ரூபாய். மொத்தம் அவர் எத்தனை புறா வச்சிருக்காரு? 50 புறா வச்சிருக்காரு. அப்போ ஜோடின்னு பார்க்கும்போது 25 ஜோடி. அப்போ 25 எதால பெருக்கணும்? 25ஐயும் 420ஐயும் பெருக்கினீங்கன்னா 10,500 ரூபாய். அப்போ மொத்தம் 50 புறாக்களின் விலை 10,500. 50 புறாங்கிறது 25 ஜோடி. பி அணிக்கான மூன்றாவது கேள்வி. ஒரு எலி ஒரு நாளைக்கு 70 நெல்மணிகளை சேகரிக்கிறது எனில் ஒரு வாரத்தில் எத்தனை நெல்மணிகளை சேமித்திருக்கும்? 490 நெல்மணிகளை சேகரிக்கும். சரியான விடை பி அணிக்கு 10 மதிப்பெண்கள். பி அணிக்கான நான்காவது கேள்வி. ஒரு வகுப்பில் இருக்கும் 50 மாணவர்களில் 3 பகுதியினர் தேர்வில் வெற்றி பெற்றனர். தேர்ச்சி அடையாத மீதம் 2 பகுதியினர் எத்தனை பேர்? 20 பேர். சரியான விடை பி அணிக்கு 10 மதிப்பெண்கள். ஷியாம் என்பவர் ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் கணினியில் வேலை செய்கிறார். ஞாயிறு விடுமுறை எனில் ஒரு வாரத்தில் எவ்வளவு மணி நேரம் அவர் அந்த கணினியில் வேலை செய்வார்? 84 மணி நேரம் வேலை செய்வார். சரியான விடை பி அணிக்கு 10 மதிப்பெண்கள். இத்துடன் பி அணிக்கான 4வது சுற்று கேள்விகள் முடிவடைந்தன. சி அணிக்கான முதல் கேள்வி. வெள்ளி விழா என்பது எத்தனை வருடங்கள்? 12 வருடங்கள். தவறான விடை. ஏ அணி முயற்சிக்கிறீங்களா? தெரியாது. பி அணி நீங்க முயற்சிக்கிறீங்களா? 25 வருடங்கள். சரியான விடை பி அணிக்கு 5 மதிப்பெண்கள். லலிதா என்பவர் சந்தைக்கு செல்கிறார். 1 கிலோ தக்காளி 30 ரூபாய்க்கும் 1 கிலோ வெண்டைக்காய் 10 ரூபாய்க்கும் 1/2 கிலோ கத்தரிக்காய் 5 ரூபாய்க்கும் வாங்குகிறார். எனில் அவர் வாங்கிய காய்கறியின் மொத்த விலை எவ்வளவு? 45 ரூபாய். சரியான விடை சி அணிக்கு 10 மதிப்பெண்கள். சி அணிக்கான மூன்றாவது கேள்வி. ஒரு கடைக்காரரிடம் ஒரு நோட்டு புத்தகத்தில் 30 தாள்கள் உள்ளன எனில் 5 நோட்டு புத்தகத்தில் எத்தனை தாள்கள் இருக்கும்? 150 தாள்கள் இருக்கும். சரியான விடை சி அணிக்கு 10 மதிப்பெண்கள். சி அணிக்கான நான்காவது கேள்வி. ஒருவர் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் தூங்குகிறார் எனில் அவர் முழித்திருக்கும் நேரம் எவ்வளவு? 5 மணி நேரம் முழித்திருப்பார். தவறான விடை. ஏ அணி நீங்க முயற்சிக்கிறீங்களா? தெரியாது. பி அணி நீங்க முயற்சிக்கிறீங்களா? 17 மணி நேரம் முழித்திருக்கிறார். சரியான விடை பி அணிக்கு 5 மதிப்பெண்கள். சி அணிக்கான இறுதி கேள்வி. ஒருவர் ஒரு நிலத்தை வாங்க செல்கிறார். 1 ஏக்கர் நிலத்தின் விலை 40,000 ரூபாய் எனில் 5 ஏக்கர் நிலத்தின் விலை எவ்வளவு? 2 லட்சம் ரூபாய். சரியான விடை சி அணிக்கு 10 மதிப்பெண்கள். இத்துடன் 4வது சுற்றுக்கான கேள்விகள் முடிவடைந்தன. இதுவரைக்கும் இந்த பெருங்குடி மக்கள் 4 சுற்றுகள் விளையாண்டாங்க. இந்த 4 சுற்றுகளையுமே சேர்த்து மொத்த மதிப்பெண்கள் பார்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. முதல்ல இந்த 4வது சுற்றுல இவங்க வாங்கின மதிப்பெண்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த 4வது சுற்றுல டீம் ஏ 50 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறீங்க. அதே போல சமநிலையில டீம் பி 50 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறீங்க. டீம் சி 30 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறீங்க. இந்த 4 சுற்றுகளையுமே சேர்த்து நீங்க வாங்கின மொத்த மதிப்பெண்கள் இப்போ சொல்ல போறோம். டீம் ஏ 215 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறீங்க. டீம் பி 195 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறீங்க. டீம் சி 120 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறீங்க. இதுல டீம் ஏ முதலிடத்தில் இருக்கிறீங்க. டீம் பி 2வது இடத்துல இருக்கிறீங்க. இதுவரை நீங்கள் கேட்டது கணித வினாடி வினா. வினாடி வினா போட்டியின் அடுத்த சுற்றுகளை இனிவரும் பகுதிகளில் கேட்கலாம். சேமலவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும்,
களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இதுபோன்ற பல நிகழ்ச்சிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்படும். சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்களின் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இனி நீங்கள் கேட்க இருப்பது நாடக கணிதம். இந்நாடகத்தின் தலைப்பு தோட்ட வேலையில் கணிதம். இதில் பங்கேற்பவர்கள் லதாவாக எலியார்பத்தியை சேர்ந்த தங்கமாரி, ராஜாத்தியாக எலியார்பத்தியை சேர்ந்த விஜயா. இந்நாடக கதை எழுதியவர் எம் வினோத்குமார். இன்னைக்கு தான் வேலை குறைஞ்சி ஃப்ரீயாக இருக்கும். போய் ராசாத்தி அக்காவை பார்த்துட்டு வரலாம். இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் போடணும், கணக்கு பார்க்கணுமே. யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளவு பணம் எடுத்து வைக்கணும், இவ்வளவும் இருக்கு. சரி, பொறுமையாக கணக்கு பார்க்கலாம். ராசாத்தி அக்கா, ராசாத்தி அக்கா. என்ன லதாவோட குரல் மாதிரி கேட்குது? சே, அவ எங்கே வரப்போறா? வேலையை கவனிக்கிறதுலையே அவளுக்கு பொழுது போயிடுமே. மீண்டும் குரல் கேட்குதே, வெளியில் போய் பார்ப்போம். ஆமாம், லதாவே தான். லதா, என்ன எப்படி இருக்க? பிள்ளைங்கெல்லாம் எப்படி இருக்கு? நானும் பிள்ளைங்களும் நல்லா இருக்கோம். நீ எப்படிக்கா இருக்க? நல்லா இருக்க முடி. உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது? ஆமாக்கா, என்ன பண்ணுறது? பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், வீட்டுக்காரரை ஆஃபீஸ்க்கு அனுப்பணும், இப்படியே பொழுது போகுது. இப்போ தான் பிள்ளைகளுக்கு லீவ் விட்டுச்சு, அதான் உன்னைய பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம். முதல்ல சாப்பிடு. இருக்கட்டும்க்கா, சாப்பிட்டு தான் வந்தேன். சரிக்கா, உன் தோட்டத்து வேலையெல்லாம் நல்லா நடக்குதா? நல்லா நடக்குது. சம்பளம் போடுற நாள் வந்துருச்சுல, அதான் கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் கணக்கு பார்க்க உதவி பண்ணே. சொல்லுக்கா, எத்தனை பேர் வேலை பார்த்தாங்க? எத்தனை நாள் வேலை பார்த்தாங்க? சின்னம்மா, பெரியம்மா, செல்லம்மா, மாரிக்கண்ணு, சுப்புன்னு 5 பேர் வேலை பார்த்தாங்க. இவங்களில் நான் சொன்ன 3 பேரும் ஒரு வாரம் வேலை பார்த்தாங்க. மீத 2 பேரும் 5 நாள் வேலை பார்த்தாங்க. ஒரு நாள் கூலி எவ்வளவு? 100 ரூபா. இதில் 7 நாள் ஒருத்தர் தொடர்ந்து வேலை பார்த்தா 50 ரூபா சேர்த்து கொடுப்பேன். அப்போ ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாண்டா. 3 பேருக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபா. அப்போ 7 நாளைக்கு 2100 ரூபா. அந்த ஊக்கத்தொகை 3 பேருக்கு 150 ரூபா. ஆக மொத்தம் 2250 ரூபா. சரி, அது போக 2 பேருக்கு 5 நாளைக்கு 100 ரூபா மணிக்கு 1000 ரூபா. அப்போ அந்த 2250ஐயும் அந்த 1000ஐயும் சேர்த்தா மொத்தம் 3250 ரூபா. இதில் ஒவ்வொருத்தருக்கும் தனியாக எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லு. சின்னம்மா, பெரியம்மா, செல்லம்மா 3 பேர்த்துக்கும் 750 ரூபா மணிக்கு கொடுக்கணும். மாரிக்கண்ணுக்கும் சுப்புக்கும் 500 ரூபா மணிக்கு கொடுக்கணும். நல்ல வேலை நீ வந்த. கணக்கு கொஞ்சம் ஈஸியாக போட முடிஞ்சது. ரொம்ப நன்றி லதா. என்னக்கா நன்றி அதுன்னு சொல்லிக்கிட்டு? நான் என்ன பெருசாக செஞ்சுட்டேன்? நான் போயிட்டு வரேன்க்கா. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இதுவரை நீங்கள் கேட்டது நாடக கணிதம். இந்நாடகத்தின் தலைப்பு தோட்ட வேலையில் கணிதம்.
இதில் பங்கேற்றவர்கள் லதாவாக எலியார்பத்தியை சேர்ந்த தங்கமாரி, ராஜாத்தியாக எலியார்பத்தியை சேர்ந்த விஜயா. சியமலாவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்பட்டு சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளி பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியினை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்களின் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இனி வருவது மனதின் குரல். இன்றைய மனதின் குரல் பகுதியில் வணக்கம்மா, நாங்க ஷியாம்லாவாணி ரேடியோல இருந்து பேசுறோம். ரீட்டா பை தானே பேசுறீங்க? இந்த வானொலி மூலம் கணிதம் கற்போம் அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்கு இல்லைங்களா, அதுல நீங்க எந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கிறீங்க, உங்களுடைய அனுபவங்கள் என்னென்ன அப்படிங்கறதா இப்ப நம்ம பேச போறோம். நீங்க எந்தெந்த நிகழ்ச்சியெல்லாம் கலந்துருக்கீங்க இந்த வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில? நாங்க இந்த கணக்கு, இந்த தெரியாத கணக்குல பத்தி பேசணும், கணக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். சரி. இந்த வீட்டுல கடைக்கு போனா வாங்குறது எப்படி எல்லாம் எப்படி போட வாங்கிட்டு வருவீங்க எல்லாம் சொன்னாங்க. மிச்ச காசு எப்படி வாங்கிட்டு வருவீங்க? இப்போ இது மூலியமா உங்களுக்கு கிடைச்ச இந்த அனுபவம்னா அது வந்து எந்த மாதிரி இருக்கு? உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கா உங்களுக்கு? இது பயனுள்ளதா இருக்குது, கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்குது, தெரியாததெல்லாம் தெரிஞ்சிருக்கு. இப்போ நீங்க வந்து நம்ம வானொலி நிலையத்துக்கு நீங்க வந்திருக்கீங்களா? வந்திருக்கோம். வந்திருக்கீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி உங்களுக்கு வந்து வசதிகள் செஞ்சு கொடுத்தாங்க இங்க இருந்து உங்களுக்கு? நல்லா அதெல்லாம் நல்லா பாத்துக்கிட்டாங்க, நல்லா கொடுத்தாங்க, தெரியாதெல்லாம் சொன்னாங்க. சரி. இப்போ நீங்க வந்துட்டு போறதுக்கு உங்களுக்கு ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்களா? வேற உங்களுக்கு வெஹிக்கிள் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்களா, இல்ல நீங்களே வந்தீங்களா? உங்களுக்கு அதுக்கு எவ்வளவு பணம் எதுவும் கொடுத்தாங்களா? இங்க இருந்து தெருங்குடியில இருந்து ஆளுகளோட போனோம். இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்காக உங்களுக்கு வந்து பரிசு பொருட்கள் ஏதாவது கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறேன். பரிசு எங்க கூட 3 பேர் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கணக்கு பத்தி பேசினால நல்லா என் கூட வந்தவங்க நல்லா சொன்னாங்க, பார்த்துட்டு அவங்க பரிசு கொடுத்தாங்க. சரிங்கம்மா. இப்போ நீங்க வந்து இப்போ இந்த நிகழ்ச்சி பத்தி உங்க பக்கத்துல கூட வேலை செய்யறவங்க எல்லாம் என்ன மாதிரி பேசிக்கிறாங்க இந்த நிகழ்ச்சி பத்தி? நல்லாதான் பேசிக்கிறாங்க. பரவாயில்ல, கணக்கெல்லாம் தெரியலன்னு சொல்லி தராங்க, வானொலி மூலியம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, இப்போ இந்த இது வந்திருக்குது, லிஸ்டா வந்திருக்குது, நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க இந்த வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சி நம்ம ஷியாம்லாவாணி ரேடியோல எத்தனை மணிக்கு ஒளிபரப்பாகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? 9 to 10 சொன்னாங்க. நீங்க எத்தனை தடவை கேட்டிருக்கீங்க? நாங்களா சார், நாங்க எங்கிட்ட எஃப்எம் இல்ல. சரி, அதனால நீங்க கேட்டதில்ல. நான் கேட்டது, ஆனா கேள்விப்பட்டிருக்கேன், 50 ரூபாய்க்கு வரும் சாம்லாவாணி. சரிங்க. இப்போ இந்த நிகழ்ச்சி பத்தி நீங்க இப்போ இங்க நேரடியா நீங்க நம்ம நிலையத்துக்கு வந்து கலந்துருக்கீங்க. இங்க வந்துட்டு போனதுக்கு பிற்பாடு கூட இருக்கிறவங்க என்ன சொல்லிருக்காங்க இந்த அந்த அனுபவம் பத்தி? அதுதான் அனுபவம் நல்லா இருக்குது, பரவாயில்ல. இந்த மாதிரி படிப்பறிவு இல்லாதவங்க, கணக்கு தெரியாதவங்க கூட கொஞ்சம் நல்லா நம்ம வானொலி மூலமா அந்த கொஞ்சம் கத்துக்கிறாங்க. சரிங்கம்மா. இப்போ இந்த வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா நிறைய பகுதிகள் இருக்கு, சின்ன சின்ன பகுதிகள் இருக்கு. அதாவது நாடகம் மூலமா கணக்கு சொல்லி தர்றது, அதுக்கப்புறம் உங்க இடத்துக்கு நேரடியா வந்து களப்பணியில் கணிதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கு, அப்புறம் வினாடி வினா நிகழ்வு இருக்கு. இதுல உங்களுக்கு வந்து
தனிப்பட்ட முறையில பிடிச்ச பகுதினா எதை சொல்லுவீங்க? எனக்கு வந்து பிடிச்சது இங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க, அது ரொம்ப கொஞ்சம் களப்பணியில் கணிதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி வைக்கணும், இந்த மாதிரி இது பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து சொல்லி கொடுத்த மூலியமா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? அது எனக்கு. சரிங்கம்மா. இப்போ இந்த நிகழ்ச்சி மூலியமா உங்களுக்கு வந்து கணக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஈடுபாடு அதிகரிச்சிருக்கா? அந்த கணக்கு மூலியமா இருக்கக்கூடிய அந்த பயன்கள் புரிஞ்சிருக்கா இந்த நிகழ்ச்சி மூலியமா? எனக்கு கொஞ்சம் தெரியாம இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். சரிங்கம்மா. மனதின் குரல்னு ஒரு நிகழ்ச்சிமா, அதாவது ஆமா மனதின் குரல்னு ஒரு நிகழ்ச்சி. ஆமா, அதாவது இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா இந்த வானொலி மூலம் கணிதம் கற்போம் அப்படிங்கிற நிகழ்ச்சி பத்தி உங்களுக்கு உங்களோட மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கேள்வி. ஆமா ஆமா, இந்த நிகழ்ச்சி நாங்க வந்து இப்ப பதிவு செய்யறோம். அதனால நீங்க வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விருப்பம் இருக்கு இந்த நிகழ்ச்சியில, நீங்க இது செஞ்சீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும், இல்ல இந்த விஷயத்த நீங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா பண்ணுங்க, இல்ல இந்த விஷயத்துல இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இன்னும் வசதியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். உங்க மனதுல வானொலி மூலம் கணிதம் கற்போம்னு சொன்ன உடனே உங்க மனசுல இது முதல்ல படுது அப்படிங்கறத இப்ப நீங்க சொல்லலாம். சொல்லுங்களேன். அதான் கணக்கு தான் ரொம்ப தெரியாம இருந்துச்சு, கொஞ்சம் அவங்க மூலியமா தெரிஞ்சு, அவங்க சொல்லி கொடுக்கற மூலியமா கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு தெரியவா, கொஞ்சம் ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டு. எங்களுக்கு தெரியாம இருந்தோம் மேக்ஸ் கணக்கு, தெரியாத இருந்த கணக்குல உங்களுக்கு இது மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு இல்லீங்களா? இப்ப கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி, ரொம்ப நன்றிமா. நேயர்கள் இதுவரை கேட்டது மனதின் குரல். இன்றைய மனதின் குரல் பகுதியில் பங்கேற்றவர் சியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்பட்டு சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். இனி கற்றலும் கற்பித்தலும் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் திருமதி தேபிகா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. இதில் பங்கேற்பவர்கள்: வணக்கம், என் பெயர் வைரசாந்தி, வளையாங்குளம் பெரிய அம்மாயிலிருந்து வந்திருக்கேன். என் கூட செல்வின்றவங்க வந்திருக்காங்க. நாங்கள் 2 பேரும் கணக்கு கற்றுக்கிறதுக்காண்டி வந்திருக்கோம். வணக்கம், நான் ஆர் தேவிகா, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளியிலிருந்து வந்திருக்கேன். கற்றலும் கற்பித்தலும் அப்படின்ற நிகழ்ச்சிக்காக வேண்டி நான் வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வகுபடு தன்மை. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. 225 5ஆல வகுப்படுமா? வகுப்படும் மேடம். எப்படி? கடைசி எண் 5 வந்திருக்கிறதுனால அது 5ஆல வகுப்படும். மீதி இல்லாமல் வகுப்படும். இப்போ 1122 5ஆல வகுப்படுமா? வகுப்படாது மேடம். ஏன்? ஏன்னா கடைசி எண் 2 வந்ததுனால அது வகுப்படாது. சரியா சொன்னீங்க. இப்போ 5ஆல வகுப்படு தன்மையும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம அடுத்து இன்னொரு ஈஸியான எண்ணை தான் பார்க்க போகிறோம். 10ஓட வகுப்படு தன்மையை பார்க்க போகிறோம். 10ஓட வகுப்படு தன்மையை பார்க்க போகிறோம். அது எப்படி அப்படின்னா, கடைசி 10வது வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா ஓர்பத் 10, ஈர்பத் 20, மூப்பத் 30. இப்போது 3ல நம்ம பார்த்தோன்னா 10, 20, 30. கடைசி எண் 0. 10ல் கடைசி எண் 0, 20ல் கடைசி எண் 0, 30ல் கடைசி எண் 0. அந்த மாதிரி கடைசி எண் 0 வந்தாதான் எந்த ஒரு எண்ணும் 10ஆல வகுப்படும். அப்படி இல்லை அப்படின்னா மீதி நமக்கு கண்டிப்பாக வரும். இப்போது நமக்கு 1000 அப்படின்னு சொன்னோன்னா அது கண்டிப்பாக 10ஆல வகுப்படும். ஏன்னா கடைசி எண் 10, அதனால அது 10ஆல
வகுப்படும். 52 10ஆல் வகுப்படாது, நமக்கு மீதி கிடைக்கும். ஏன்னா கடைசி எண் வந்து 2. இப்போ அதே மாதிரி இப்போ உங்களுக்கு கேட்குறேன், 567 10ஆல் வகுப்படுமா? வகுப்படாது மேடம். கடைசி எண் வந்து 7 இருக்கிறதுனால 10ஆல் வகுப்படாது. ஆமாம், கடைசி எண் 7 இருக்கிறதுனால 10ஆல் வகுப்படாது. இப்போது 220 10ஆல் வகுப்படுமா? வகுப்படும் மேடம். வகுப்படும். ஏன்னா கடைசி எண் வந்து 0, அதனால 220 வந்து 10ஆல் வகுப்படும். இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கா? 10ஓட வகுப்படுத்தும் தன்மை. இப்போ நம்ம 10ஓட வகுப்படுத்தன்மை பார்த்தாச்சு, 5ஓட வகுப்படுத்தன்மை பார்த்தாச்சு, 2ஓட வகுப்படுத்தன்மையும் பார்த்தாச்சு. 3 ஈஸியாக இருந்ததா? இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 4 பார்த்தோன்னா முதல்ல வந்து ரெட்டப்படை என்ன இருக்கணும், 4ஆல் வகுப்படணும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா முதல்ல ரெட்டப்படை என்ன இருக்கணும். ஒத்தப்படை என்ன இருந்ததுன்னா அது 4ஆல் வகுப்படாது, மீதி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து முதல். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கடைசி 2 எண்ணையும் நம்ம பெரிய எண்ணாக இருந்ததுன்னா கடைசி 2 எண்ணையும் எடுத்துக்கணும். இப்போ 2 இலக்க எண் அப்படின்னா 2 இலக்க எண்ணையும் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய எண்ணாக இருந்தது அப்படின்னா கடைசி 2 இலக்க எண்ணை மட்டும் எடுத்துட்டு அது 4ஆல் வகுப்படுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். 4ஆல் வகுப்பட்டுருச்சுன்னா அந்த பெரிய எண்ணும் 4ஆல் வகுப்பட்டுரும். அது வந்து இரட்டைப்படை எண்ணா இருக்கணும். ரெண்டாவது வந்து கடைசி 2 இலக்க எண்ணையும் நம்ம 4ஆல் வகுப்படுதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வகுப்பட்டுச்சுன்னா அந்த பெரிய எண்ணு 4ஆல் வகுப்படும், அப்படி இல்லைன்னா 4ஆல் வகுப்படாது. இப்போ 524 இது வந்து கடைசி 4ன்னு வரனால இரட்டைப்படை எண். அப்போது இதை நம்ம வந்து செக் பண்ணலாம். அடுத்த கண்டிஷனுக்கு நம்ம போய் செக் பண்ணலாம். அடுத்து 524ல் அந்த 24ஆன 2 இலக்க எண்ணையும் நம்ம எடுத்துக்கிட்டு 24 4ஆல் வகுப்படுதா இல்லையான்னு பார்க்க போகிறோம். 24 4ஆல் வகுப்பட்டுச்சுன்னா 524 வந்து 4ஆல் வகுப்படும். இப்போது 24 4ஆல் வகுத்தோன்னா ஈவு 6, மீதி 0. 24 வந்து 4ஆல் வகுப்படுது. அப்போது 524 நமக்கு 4ஆல் வகுப்படும். இதுவரை நீங்கள் கேட்டது கற்றலும் கற்பித்தலும். நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் திருமதி தேபிகா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியினை 90.4 சியமலவாணி அலைவரிசையிலும் www.சியமலவாணி.in என்ற இணையதள முகவரியிலும் நேயர்கள் கேட்டு பயன்பெறலாம். சியமலவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இதுபோன்ற பல நிகழ்ச்சிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்படும். சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்களின் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. ஷியாமளவாணி
90.4 சமுதாய வானொலியில் இதுவரை நீங்கள் கேட்டது வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்கியோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு குழுமம், புதுடெல்லி.